this morning sun in my வணக்கம். வணக்கம். நம்மளோட பிராண்டை பற்றி சொல்லுங்கள். நம்ம எடப்பாடியில் நீங்கள் ஒரு புதுசாக ஈவி மோட்டார்ஸ் ஆரம்பிச்சிருக்கீங்க. ஸோ நம்மளோட பிராண்டை பற்றி பேசுங்க. அதே மாதிரி நம்மக்கிட்ட என்னென்ன மாதிரியான வேரியண்ட்டான வெஹிக்கிள்ஸ் இருக்குது, ஓகே, எப்படி காஸ்ட் எஃபெக்டிவாக நீங்கள் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்கன்றதையும் நீங்களே சொல்லுங்கள். ஓகே. நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ சேலம் மாவட்டம் எடப்பாடியில் ஆவணியூர் ரிங் ரோடு அக்ஷயா மல்டிப்ளெக்ஸ் தேட்டரு பக்கத்தில் நம்ம ஷோரூம் ரன் பண்ணிட்டு வரோம். இப்போ கடந்த 2 வருஷமாக ஆகுதுங்க ஓப்பன் பண்ணி. இப்போ நம்மகிட்ட மல்டி பிராண்ட் ஷோரூம் மாதிரி தான் பண்ணுறோம். நம்மக்கிட்ட இருக்கிற பிராண்ட் பார்த்தீங்கன்னா பியூர் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஒன்று, அப்புறம் பவரோன்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர் கம்பெனி ஒன்றுங்க. 2 பிராண்ட் பண்ணுறோம். அப்புறம் லோ பட்ஜெட் வெஹிக்கிளில் இவோமி அப்புறம் பேட்டரின்ற கம்பெனியை பண்ணிகிட்டு இருக்குங்க. சூப்பர்ண்ணா. நீங்கள் லோ பட்ஜெட் வெஹிக்கிள்னா என்ன மாதிரியான காஸ்ட் எஃபெக்ட்லேருந்து பண்ணிகிட்ருக்கீங்க? ஸ்டார்ட் பட்ஜெட்னா நீங்கள் நிறையா மாடல் இருக்குது. லித்தியம் பேட்டரி இருக்குது, லெட் ஆசிட் பேட்டரி இருக்குது, அப்புறம் ஃபெரோபாஸ்பேட் இருக்குது. நீங்கள் என்னென்ன மாதிரியான பிராண்டில் நீங்கள் பேட்டரிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க? நம்ம மெயினாக பண்ணுறது பார்த்தீங்கன்னா லித்தியம் அயன் பேட்டரி, 2வது லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் யூஸ் பண்ணுறோங்க. லோ பட்ஜெட்டில் கஸ்டமர் கேட்டாங்கன்னா மட்டும் லெட் ஆசிட் பேட்டரி யூஸ் பண்ணி கொடுக்குறோம். ஸ்டார்டிங் ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு 38,000 நம்மகிட்ட வெஹிக்கிள் அவைலபிள் இருக்குது. ஓகே. இப்போ லித்தியம் பேட்டரிலாம் என்ன மாதிரியான ரேஞ்ச் கொடுக்குது? லெட் ஆசிட் எப்படி ரேஞ்சு? டாப் மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 230 கிலோமீட்டர் மைலேஜ் வரைக்கும் நம்மகிட்ட வண்டி இருக்குங்க. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 145. அது ஸ்டார்டிங்கில் 38,000 அதிகபட்சமாக 145 நம்ம ரேட் இருக்கும். மைலேஜ் டாப் மைலேஜ் ஒரு 230 வரைக்கும் நம்மகிட்ட அவைலபிள் இருக்கும். 230 வரைக்கும் இருக்குது. ஓகே. நீங்கள் இந்த மாதிரி கேரி வண்டி பண்ணுறது கூட எடுத்துகிட்டு போகிற இது மாதிரி வண்டியெல்லாம் வச்சுருக்கீங்க? நம்மகிட்ட லோடு வண்டி கமர்ஷியல் வண்டிக்காக யூஸ் பண்ணுறாங்க. லைட் வெயிட்லாம் என்னென்ன மாதிரி இருக்குது? லைட் வெயிட்டு நார்மலாக ஒரு 150 to 200 கிலோ வெயிட் கெப்பாசிட்டியில் இருக்குங்க. ஓகே. நார்மல் இந்த லோ பட்ஜெட் வண்டி இது பார்த்தீங்கன்னா இதில் எல்லாமே உங்களுக்கு வந்து 150 to 200 கிலோ வெயிட் கெப்பாசிட்டி. மைலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 60 to 80. இது 60 to 80 வரைக்கும். பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ஒரு 40,000 ஸ்டார்டிங்க. இது வந்து லித்தியம் அயன். ஆமாம், லித்தியம் அயன் பேட்டரி. இது 1 இயர் பேட்டரிக்கு போட்டிங்க அப்படின்னா 41,000 ரேட்டு. ஓகே. இதில் 3 இயர் லித்தியம் அயன் பேட்டரி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 52,000 ப்ரைஸ் வரும். என்ன மாதிரியான செல் யூஸ் பண்ணுறாங்க இதில்? செல்ஸ் எல்லாமே நார்மல் தாங்க, லித்தியம் அயன் பேட்டரி தான். ஆமாங்க. இதே டிசைனில் பார்த்தீங்கன்னா லெட் ஆசிட் போட்டிங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு ஒரு 37,000 வண்டி இருக்குங்க. 37,000. சேம் இதே டிசைன். எனக்கு லெட் ஆசிட் தான் வேணும்னா நீங்கள் ப்ரிஃபர் பண்ணி கொடுப்பீங்க? கண்டிப்பாக பண்ணி கொடுத்துடலாங்க. ஓகே. லித்தியம் அயன் பேட்டரிக்கு வந்துட்டு இதோட சார்ஜிங் டைம் எப்படி? இதோட சார்ஜிங் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 5 ஹவர்ஸில் ஃபில் ஆயிருங்க. இதே லெட் ஆசிட் பேட்டரி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா 8 ஹவர்ஸ் ஆகுங்க உங்களுக்கு சார்ஜிங் டைம். இது எல்லாமே லைட் வெயிட் மாடல். லைட் வெயிட்டுங்க. அதான் நான் ரிஜிஸ்ட்ரேஷன் மாடல். மேக்ஸிமம் ஸ்பீடு எவ்வளோ போகும்? என்ன டிரைவிங் மோட்ல இருக்கு? இது உங்களுக்கு மேக்ஸிமம் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 40 வரைக்கும் போகுங்க. டிரைவிங் மோடு 1 2 3ன்னு கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் மோடில் உங்களுக்கு 20 ஸ்பீடு, செகண்டில் 30, தேர்டில் வந்து உங்களுக்கு 40 வரைக்கும் ஸ்பீடு போகுங்க. 40 வரைக்கும் போகுது. ஓகே. இதில் வந்துட்டு எல்லா ரேஞ்சிலையுமே யூஸ் பண்ணலாமா, இல்லை எப்படி 2 பேர் போகும்போது இந்த ரேஞ்சஸ் எல்லாமே எப்படி? நமக்கு ஓரளவுக்கு மைலேஜ் இப்போ நான் கம்பெனி சைடு சொல்கிற அந்த 60 to 80 மைலேஜ் இதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா அந்த ரேஞ்சு யூஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் மோடில் போனீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த 80 ரேஞ்சுமே கிடைக்கும். ஓகே. இதே செகண்ட் தேர்டு மோடு மாற்றுறீங்க இல்லைன்னா டபுள்ஸ் போகிறோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு 60 வந்து குறையாம நீங்கள் மைலேஜ் ரன் பண்ணுவாங்க. நிறைய பேருக்கு இருக்கிற சந்தேகம் என்னன்னா, இது நான் ரெஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கிள்ன்றதுனால நிறைய பேர் இந்த வெஹிக்கிள் எடுக்கிறாங்க. இதை வந்துட்டு எப்படி ஒரு கஸ்டமரை நம்ம இதை ஐடென்டிஃபை பண்ணிக்கிறது நம்மளோட வெஹிக்கிள் தான் அப்படின்ட்டு என்னென்ன மாதிரியான ஃபியூச்சர்ஸ் இருக்குது இதில்? நமக்கு இருக்குன்னு இப்போ நம்ம இப்போ பைக்குனா நமக்கு வந்துட்டு சேஸ் நம்பர் இருக்கும், இன்ஜின் நம்பர் இருக்கும். இது நம்ம வண்டின்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஏன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் நம்ம பேர்ல இருக்கும். இந்த வண்டி நம்ம ஒரு காமனான இடத்துக்கு கொண்டு போனா எப்படி நம்ம வண்டி கண்டுபிடிச்சிட முடியுமா? இதுலயும் சேம் அதே மாதிரி தாங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் மாடல் பார்த்தீங்கன்னா எங்க கீழே சேஸ் நம்பர் கொடுத்துருப்பாங்க. சேஸ் நம்பர், 2வது மோட்டர் நம்பர் பிரிண்ட் ஆயிருக்கும். நான் ரெஜிஸ்ட்ரேஷனுக்குமே எல்லாத்துக்குமே சேஸ் நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஆமாங்க. இதே மாதிரி ரிமோட் லாக் நம்ம கிட்ட கொடுத்துருப்பாங்க. எல்லாமே காமனா வரதா இல்ல வண்டிக்குன்னு தனியா ரிமோட் லாக் இருக்குங்களா? ஒவ்வொரு வண்டிக்கும் தனியா வரது தாங்க. ஒவ்வொரு வண்டிக்கும் தனியா. இதோட ரிமோட் வந்து இந்த வண்டிக்கு வந்து செட் ஆகாது. அதுக்கு தனியா சாவி எல்லாம் செட் ஆகுமா? அதுவும் செட் ஆகாது. சாவியும் செட் ஆகாதுங்க. இந்த வண்டிக்கு அதுக்கு மட்டும் தான் செட். அந்த லாக் செட் டோட்டலா தான் வரும். ஹப்புக்குன்னு தனியா நம்பரும் இருக்குங்களா? ஹப் மோட்டருக்குன்னு தனியா நம்பர் இருக்குங்க. இது வந்து பிரிண்ட் ஐடியே வந்துடும். ஓகே. யாராலையுமே இதை எரஸ் பண்ண முடியாது. ஆமாங்க, அதை அழிக்கவும் முடியாது, வச்சு அழிச்சாதான் ஒன்று. ஓகே. இது வந்துட்டு நீங்கள் ஹலாயில் கொடுக்குறீங்க, டிஸ்க் பிரேக் கொடுக்குறீங்க, ஹப் மோட்டர் கொடுக்குறீங்க. இது ஹலாய் வீல்னால் என்ன மாதிரியான இது? டியூப்லெஸ்ஸா டியூபா? இப்போ இது எல்லாமே நம்ம டியூப்லெஸ் தான் யூஸ் பண்ணுறோம். இப்போ வர மாடல் எல்லாமே டியூப்லெஸ். ஓகே. டயர் 10 இன்ச்சில் அவைலபிள், 12 இன்ச்சும் போட்டுக்கலாம். நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கலாங்க. இது நம்ம வேணும்னா என்ன சைஸ் வேணாலும் மாற்றிக்கலாம். மாற்றிக்கலாம். அதிகபட்சம் 12 இன்ச்சு வீல். இதில் லாஸ்ட் வண்டி பார்த்தீங்கன்னா 12 இன்ச்சு வீல் போட்டிருக்கோம். இதெல்லாமே 12 இன்ச்சு. அந்த மாதிரி கொஞ்சம் ஹைட்டாக கேட்குறீங்க அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ மெயின்டெனன்ஸ்லாம் இது எப்படி? நீங்கள் என்ன மாதிரியான மெயின்டெனன்ஸ் கஸ்டமர் கொண்டு வந்து கொடுக்கணும்? மெயின்டெனன்ஸும் உங்களுக்கு ஒரு ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 கிலோமீட்டர் வந்து காட்ட சொல்லுவாங்க. 1000 கிலோமீட்டர் 2000
அப்படி இல்லை அப்படின்னா 2 மந்த்துக்கு ஒருக்கா செக்அப் பண்ணிக்கலாங்க. நார்மல் செக்அப் தான். பேட்டரி, மோட்டர், கண்ட்ரோலரு, கன்வெர்ட்டர்னு ஒன்று சொல்லுவாங்க. இதெல்லாம் சேர்ந்து மீட்டர் வச்சு செக் பண்ணுவாங்க. வோல்டேஜ் கரெக்டாக, பவர் சப்ளை ஏதாவது, ஒயரிங் மிஸ்டேக் எங்கேயாவது இருக்குதான்னு பார்ப்பாங்க. ஏதாவது ஃபயர் ஆனது இந்த மாதிரி ஏதாவது டேமேஜ் இருக்கான்னு பார்ப்பாங்க. நார்மல் வாட்டர் வாஷுங்க. அப்புறம் டிஸ்க் ஆயில் குறைஞ்சிச்சுன்னா டிஸ்க் ஆயில் போட்டு விடுவாங்க. அப்புறம் பிரேக் ஊற்றி வச்சு போகிறது. அப்புறம் வாட்டர் வாஷ். ஒரு நார்மலான பைக் பண்ணுறதை விட சின்ன சின்ன சர்வீஸ். ஆமாங்க. ஏன்னா இதில் வந்துட்டு இன்ஜின் ஆயில் ஃபில்டர் கிடையாது, ஏர் ஃபில்டர் கிடையாது. ஜஸ்ட் ஒயரிங் செக்அப் அண்ட் 2 பிரேக் ஷூவோட டிஸ்க் ஆயில் அண்ட் பிரேக் ஷூ மட்டும் தான். கண்டிப்பாக அவ்வளோதான். அப்புறம் நான் காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சர்வீஸ் காஸ்ட்டு ஒரு 300 உள்ளதாங்க வரும். அவ்வளோதான் வரும். பெட்ரோல் வண்டி மாதிரி நமக்கு ஒரு 2000 பக்கமாக வரும். இதான் அந்த காஸ்ட்டு மீதி பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு பெட்ரோல் போடுறோம், இதில் வந்துட்டு நம்ம கரண்ட் கன்சம்ஷன் எப்படி எடுக்கும், எவ்வளோ யூனிட் ரன் ஆகும், அது பேட்டரி கிலோவாட் நம்ம யூஸ் பண்ணுறதை பொறுத்தாங்க. இப்போ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துலேயுமே என்னென்ன மாதிரி கிலோவாட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க? இதில் வந்து மினிமம் நான் ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா 1.5 கிலோவாட் இருக்குங்க. 60 to 80 மைலேஜுக்கு 1.5 கிலோவாட். ஒரு கிலோவாட்டு 1 யூனிட் கரண்ட். இதுதான் கான்செப்ட்டுங்க. இப்போ 1.5 கிலோவாட்னா 1.5 யூனிட் உங்களுக்கு கரண்ட் இதாகுங்க. அதிகபட்சம் நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் மாடலில் 230 மைலேஜ், அது 4.5 கிலோவாட் அப்படின்னா 4.5 யூனிட் கரண்ட் ஆகும் உங்களுக்கு. இப்போ இன்னொரு இப்போ கஸ்டமர் வந்துட்டு இதில் எவ்வளோ வெயிட் எடுத்துகிட்டு போகலாம்? வெயிட் நார்மலாக பெட்ரோல் வண்டிக்கு சொல்கிற அதே வெயிட் தாங்க. 150 to 200 kg அதோட வெயிட் கெப்பாசிட்டி. எடுத்துகிட்டு போகலாம். சப்போஸ் மிச்சமாக வைக்கிறேன் ஒரு 200 கிலோன்றது ஒரு 220, 30 அப்படி சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னாலும் இழுத்துரும். ஆனால் மைலேஜ் ட்ராப் ஆகும். வச்சுட்டு போகலாம். வச்சுக்கலாம். மைலேஜ் ட்ராப் ஆகும். இப்போ நான் சொல்கிற மைலேஜோட உங்களுக்கு 60 சொல்கிறோம் அப்படின்னா 40 தான் கிடைக்கும். 40 கிடைக்கும். பவர் வேகமாக எங்கேயாச்சும் எடுத்துகிட்டு போயிட்டு வரலாம். வந்துக்கலாம். முக்கியமாக இந்த மழை காலத்தில் இந்த வண்டி யூஸ் பண்ணலாமா? கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாங்க. இது எல்லாமே சென்சார் வந்து உள்ளே தான் கொடுத்துருப்பாங்க. இந்த வெளியில் எந்த ஒயரிங்குமே இருக்காது. பேட்டரி வந்து உள்ளே தான் இருக்கும். லித்தியம் அயன் பேட்டரி தான். அதனால எங்கேயுமே தண்ணியோ இல்லை வெயிலில் நிறுத்தினாவே எந்த டேமேஜும் ஆகாதுங்க. ஹப் மோட்டருக்குள்ளாரையோ எதுலையுமே தண்ணி மழை ரன்னிங் வந்துட்டு இருக்கும்போது கூட ரன் பண்ணி போய்க்கலாங்க. வெளியில நிறுத்தி வச்சுக்கலாம். அது பிரச்சனை இல்லை. மோட்டர் வந்து எந்த டேமேஜும் ஆகாது உங்களுக்கு. எல்லாமே மோல்டிங் டைப்பில் தான் இருக்கும் உங்களுக்கு. உள்ளே இருக்கிற வெஹிக்கிள்ஸ் எல்லாமே பார்க்கலாங்களா? இது என்ன ரேஞ்ச்? இது வந்து உங்களுக்கு பவர் ஒன் கம்பெனிங்க. இது 4.5 கிலோவாட் லித்தியம் அயன் பேட்டரி. மைலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 230ங்க. 230. ஸ்பீடு பார்த்தீங்கன்னா ஒரு 72 டாப் ஸ்பீடு. இதுவுமே அப் மோட்ரு. நம்ம கிட்ட இருக்கிறது எல்லாமே மேக்ஸிமம் அப் மோட்ருங்க. இது பியூர் கம்பெனியில் மேக்ஸன் மாடலுங்க. இது கம்பெனி சைடு மைலேஜ் 211. ப்ராக்டிகல் மைலேஜ்னா ஒரு 170 ஓட்டிக்கலாம். எல்லாத்துக்குமே எல்இடி லைட்ஸ் தான் பண்ணியிருக்கீங்க? மேக்ஸிமம் இப்போ வர மாடல் எல்லாமே எல்இடி லைட் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி டியூப்லெஸ் டயருங்க. இந்த மாடலுக்கு பார்த்தீங்கன்னா இது 10 இன்ச் வீல், அது வந்து 12 இன்ச் வீல் முன்னே பார்த்தது. இது சார்ஜிங் டைம் 5 to 6 மணி நேரத்தில் உங்களுக்கு எல்லாமே டோட்டலாக ஃபுல்லாக அந்த ரேஞ்சு தான் ஆகும் உங்களுக்கு. எல்லாமே கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ். இது வந்து கமர்ஷியல் வெஹிக்கிள் யூஸ் பண்ணிக்கலாம். லோட் கெப்பாசிட்டி ஒரு 300 கிலோ வரைக்கும் மெயின்டைன் பண்ணிக்கலாம் நீங்கள். அதுக்கு மேலே வச்சிங்கனாலும் ரன் ஆகும். மைலேஜ் ஒரு 10-20 ட்ராப் ஆகும் எக்ஸ்ட்ரா. இதோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 120, 3.5 கிலோவாட் லித்தியம் அயன் பேட்டரிங்க. டாப் ஸ்பீடு 72 வரைக்கும் போகும். 72 வரைக்கும் போகும். சேம் எல்லா ஆப்ஷனும் அதிலே இருக்கும். இந்த 1 2 3ங்கிற மோடு, அப்புறம் ரிமோட் லாக், நார்மலாக வர ஸ்கூட்டர் டைப்பில் எல்லாமே அதே மாடலில் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. இது வந்துட்டு இது உங்களுக்கு பவரோவில் அமேசிங்ன்ற மாடலுங்க. இது 170 மைலேஜ். 170. இது 130 ரேட் வருங்க. 130. ஓகேங்க, தேங்க்யூ. ஸோ இப்போ வந்துட்டு கஸ்டமர் வந்துட்டு இதை புக் பண்ணுற மாதிரி இருந்தால் என்ன மாதிரியான இது பண்ணி கொடுப்பீங்க நீங்கள்? புக்கிங் நம்ம நேரில் வந்தாலும் பண்ணலாங்க, இல்லைனா ஆன்லைனில் வந்தாலும் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் நமக்கு பிரச்சனை இல்லைங்க. ஓகே, தேங்க்யூங்க. நம்ம பார்க்க போகிறோம். இது எங்கே எடுத்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் மாவட்டம் எடப்பாடியில் இருக்கக்கூடிய அவுட்டர் ரிங் ரோட்டில் தான் இந்த வண்டி எடுத்துருக்கிறோம். இந்த வண்டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி ஒரு 40,000 இந்த வண்டி எடுத்துடலாம். இது கம்ப்ளீட்லி 2 வேரியண்ட்டில் வருது. ஒன்று வந்துட்டு லெட் ஆசிட்டில் வருது, இன்னொன்று லித்தியம் அயான் பேட்டரியில் வருது. இதனோட டிரைவிங் கெப்பாசிட்டி வந்துட்டு பார்த்திங்கன்னா டாப் ஸ்பீடு வந்துட்டு 40 கிலோமீட்டர்ஸ் to 45 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் வருது. இதில் 3 பேர் நாங்கள் ட்ரைவ் பண்ணி பார்த்தோம். சூப்பராகவே வண்டி பிக்கப் இருக்குது. இதில் 3-4 மோடு இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நார்மலாக ஸ்பீடு வந்துட்டு ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் 25 கிலோமீட்டர்ஸ் போகிறதுக்கூடிய மோட்ஸ் இருக்குது. 1 2 3ன்ட்டு இதில் 3 வந்து பார்த்திங்கன்னா டாப் ஸ்பீடு வந்துட்டு 45 கிலோமீட்டர் வரைக்குமே ஸ்பீடாக போகலாம். இதில் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஹை பீம்க்கான ஸ்விட்சஸ் கொடுத்துருக்காங்க. வண்டி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்க்கிங் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க, இண்டிகேட்டர் ஸ்விட்ச், டபுள் சைடு ஹாரன், அதுவும் இல்லாமல் ஹெட்லைட் ஆன் அண்ட் ஆஃப் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. ஒரு ப்ரீமியமான குவாலிட்டியில் ஒரு மிரர்ஸ் கொடுத்துருக்காங்க. முன்னாடி பார்த்திங்கன்னா எல்இடி லைட்ஸ் கொடுத்துருக்காங்க, இண்டிகேட்டருக்கு வரக்கூடிய இது கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபாக் லேம்ப் 2 கொடுத்துருக்காங்க. எனி டைம் ஆன் வேணுன்னா ஆன் பண்ணி வச்சுக்கலாம். இதில் வந்துட்டு நம்மளுக்கு ப்ரீமியமான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கிரில் போட்டு கொடுத்துட்றாங்க. இந்த வண்டியில் இன்னொரு சூப்பரான ஃபியூச்சர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு
டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்க் பிரேக், அதே மாதிரி அலாய் கட் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க, டைமண்ட் கட் வீல்ஸ். இதுவுமே பார்த்தீங்கன்னா டியூப்லெஸ் டயர் கொடுத்துருக்காங்க, சூப்பராகவே இருக்குது. ரியரில் பார்த்தோம்னா நமக்கு ஹப் மோட்டர் கொடுத்துருக்காங்க. ஹப் மோட்டர் பார்த்தீங்கன்னா வீல்லே வந்துடுது. இதுவுமே டியூப்லெஸ் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ரியரில் ட்ரம் பிரேக் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்துட்டு நான் ரெஜிஸ்டர்ட் வெஹிக்கிள். அதே மாதிரி இதுக்கு லைசன்ஸ் தேவைப்படாது. இந்த வண்டி நம்ம எங்கே எடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேலமில் எடப்பாடியில் ஜிஎம் இவி மோட்டார்ஸில் தான் நம்ம எடுத்துருக்கிறோம். இது வந்துட்டு ஈகோ தேஜாஸ்ன்ற மாடல். நமக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் என்னென்ன பண்ணி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு லேடிஸ் உட்கார்ற மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஹேண்டில் பார் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்மளுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பார்த்தீங்கன்னா கிரில் கொடுத்துருக்காங்க சேஃப்டிக்காக. அதே மாதிரி நம்மளுக்கு சைட் ஸ்டாண்டு கொடுத்துட்றாங்க. ஃபுட் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுட் யாராச்சும் லேடிஸ் ஏரியா உட்காராங்கன்னா அவங்களுக்கு ஃபுட்டு இது கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா லாக் பண்ணிவிட்டு நமக்கு சாவியுமே பார்த்திங்கன்னா சென்சார் டைப் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம லாக் பண்ணிவிட்டு இன்கேஸாக யாராச்சும் எடுத்தாங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு அலர்ட்ஸ் வரும். இதே மாதிரி மல்டிபிள் டைம்ஸ் பண்ணாங்கன்னா நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா அலர்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ எல்லாமே இந்த சூப்பரான ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாடல் பார்த்திங்கன்னா லெட் ஆசிட் பேட்டரி. இதை வாங்க நான் உள்ளார எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ இதில் ஓப்பன் பண்ணதுமே பார்த்திங்கன்னா நமக்கு மாஸ்டர் எம்சிபி ஒன்று கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் ஆஃப் எனி எலக்ட்ரிக்கல் ஃபெயிலியர் வந்துருச்சுன்னா நம்ம இதை எம்சிபி ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு வந்துட்டு பேட்ரி கொடுத்துருக்காங்க. 60 வோல்ட் டு 74 வோல்ட் வரைக்குமே இது பார்த்துக்கலாம். இதில் நமக்கு 4 பேட்ரி கொடுத்துருக்காங்க, லெட் ஆசிட் பேட்ரி. பார்த்திங்கன்னா 1 2 3 4 எல்லாமே சீரிஸ் கனெக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு அப்ராக்சிமேட்லி 64 கிலோவாட்ஸ் வரைக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கூடிய முடியுது. ஸோ இதனால் நம்மளுக்கு டிரைவிங் ரேஞ்ச் வந்துட்டு அப்ராக்சிமேட்லி 60 to 70 கிலோமீட்டர்ஸ் வரைக்குமே இதில் டிரைவிங் ரேஞ்ச் நம்மளுக்கு கிடைக்குது. இதில் 2 பேட்ரி இருக்கிறதுனால 4 பேட்டரி இருக்கிறதுனால நம்மளுக்கு டிரைவிங் ரேஞ்சுமே நல்லாவே கிடைக்குது. இதில் 2 வேரியண்ட் வருது. ஒன்று வந்துட்டு லெட் ஆசிட் வேரியண்ட், இன்னொரு வந்துட்டு பார்த்தீங்கன்னா லித்தியம் அயான் பேட்டரி. ரெண்டுத்துக்குமே ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஒன்னோட ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது அப்ராக்சிமேட்லி லெட் ஆசிட்டுக்கு 40,000 வருது, லித்தியம் அயானுக்கு வந்துட்டு 50,000 கிட்ட வருது. ஸோ நம்ம இக்னிஷன் ஆன் பண்ணதுமே பார்த்திங்கன்னா நமக்கு இனிஷியலாக பார்க்கிங்குன்ற ஒரு ஆப்ஷன் வரும். அதே மாதிரி நம்ம என்ன மாதிரி டிரைவிங் மோடில் இருக்கிறன்றதுமே நமக்கு வந்துடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நான் 1ன்னு செட் பண்ணேன்னா நம்மளுக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா 1ன்னு வரும். பேட்டரியோட லெவல் எவ்வளோ இருக்குதுன்னு தெரிஞ்சிடும். அதே மாதிரி நம்ம இப்போ பார்த்திங்கன்னா ஆஃப் பண்ணி ஆன் பண்ணும்போதே வண்டி எவ்வளோ கிலோமீட்டர் நம்ம ட்ரைவ் பண்ணியிருக்குன்றதையும் காட்டும். பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்லி 832 கிலோமீட்டர்ஸ் வரைக்குமே நான் ஓட்டியிருக்கோம். இந்த வண்டி நம்மளோட சொந்த வெஹிக்கிள் தான். ஸோ அவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ட்ரைவ் பண்ணதுனால தான் நம்ம வந்துட்டு இந்த வண்டியை நான் ஃபுல் ரிவ்யூ போடுறேன். நல்லாவே ஓடிட்டுருக்குது. இதில் இன்னொரு சூப்பரிஸ்டிக்கான ஃபியூச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் ரிவர்ஸ் மோட் இருக்குதுங்க. நீங்கள் வந்துட்டு வண்டி தள்ளணும்லாம் இல்லை, கொஞ்சம் தள்ளிக்கோங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ரிவர்ஸ் ஸ்விட்ச் இருக்குல்ல, இந்த ரிவர்ஸ் ஸ்விட்சை கிளிக் பண்ணிவிட்டு நான் த்ராட்டில் கொடுத்தேன்னா வண்டி பார்த்திங்கன்னா தன்னை போல் ரிவர்ஸ் போகும். வண்டி நம்ம ஃப்ரண்ட்டு கொடுத்தோம்னா ஃப்ரண்ட்டு போகும். ஸோ இதில் இருக்குது இந்த ஆப்ஷன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு டிஸ்க்கு கொடுத்துருக்கிறதுனால நம்மளுக்கு இன்ஸ்டண்ட்டாக நம்மளுக்கு வண்டி ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்குது. அதே மாதிரி நம்ம எங்கேயாச்சும் பார்க்கிங்கில் இருந்து வண்டி எடுக்கிறோம்னா இங்கே பார்க்கிங் ஸ்விட்சஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஸ்விட்சஸுமே கொடுத்துருக்காங்க. ஹாரன் டியூவல் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. ப்ரீமியமான மிரர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான வண்டி வேணும்னா நம்ம எடப்பாடியில் இருக்கக்கூடிய ஈகோ தேஜஸ் இவி மோட்டார்ஸ்கிட்ட போய் நீங்கள் செக் பண்ணலாம். சூப்பராகவே இருக்குது.